ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னோட 7 months டியூரேஷன் கோர்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட்டாக எப்படி நான் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இந்த கோர்ஸையுமே முடித்தேன். ஸோ நான் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்தேன் அப்படின்றது சொல்கிறேன். கோர்ஸ் படித்தப்போ வந்து 4 years பேக். ஸோ அந்த டைமில் அந்த கோர்ஸ் வந்து 7 months டியூரேஷன். அந்த கோர்ஸ் நேம் வந்து மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ அதில் என்னெல்லாம் கவர் பண்ணாங்க அப்படின்னா, பைத்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பைத்தான் லைப்ரரி, மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ML கான்செப்ட்ஸ், இம்ப்ளிமெண்டேஷனில் தான் நமக்கு வந்து ஒரு 5 to 6 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈச் மைல் ஸ்டோன்ஸ் முடிக்கும் போது நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து 11 AM-லேருந்து 8 PM வரைக்கும் இருந்துச்சு. ஸோ என்னோட மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒர்க்கிங் டேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5 o'clock ஏஞ்சி ஒரு 8 o'clock வரைக்கும் நான் வந்து கோர்ஸ் கண்டென்ட் எல்லாம் படிப்பேன். அதுக்கப்புறமா 8 o'clockலேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எனக்கு 9:30க்கு கேப் வந்துடும். ஸோ கேபில் ஏறி போகும்போது எனக்கு 1 hour ட்ராவல் டைம். ஸோ அந்த 1 hourலேயுமே வந்து யூடியூப் வீடியோஸ், ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து மிஷின் லேர்னிங்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே தான் நான் அந்த 1 hour டியூரேஷன்லையுமே யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துட்டே போவேன். ஸோ 11 o'clock ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன் பிட்வீன் 11 to 8 PM எனக்கு ஏதாச்சும் 1 hour வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் ரொம்ப ஹெக்டிக் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் எனக்கு கிடைக்காது. ஸோ மற்றபடி லஞ்ச் டைம் சீக்கிரமாக முடிக்கிறது, பிரேக் டைம் சீக்கிரமாக முடிக்கிறது அப்படின்ட்டு ஸோ எனக்கு ஒரு 1 hour கிடச்சிடும். அந்த 1 hourல நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்றதுனால நான் பைத்தான் ப்ரோக்ராமிங்கை அந்த இடத்துல நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஏதோ ப்ரோக்ராமிங் தான் கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 hour அதில் யூட்டிலைஸ் பண்ணுவேன். அப்புறமா எனக்கு 6 o'clockலேருந்து கிளைண்ட் வந்துடுவாங்க. ஸோ 6 to 8 வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் படிக்க முடியாது. ஸோ ரிட்டனும் வந்து நான் கேபில் தான் வருவேன். ஸோ ஆஃபீஸ் கேப்லன்றதுனால எனக்கு பிரச்சனையே இருக்காது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா ஏறி இறங்கிட்டு இருக்கணும். ஸோ நமக்கு வந்து ஸ்டேபிளாக ஒரு பிளேஸ் கிடைக்காது. ஸோ கேப் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான சோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கிறதுனால அப்பயுமே ஒரு 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு நான் ஒரு 40 minutes 45 minutes வந்து அப்பயுமே யூடியூப் ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் மொபைலில் தான் வந்து பார்த்து அதையும் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருப்பேன். ஸோ வீட்டுக்கு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு டைம் 10:30 ஆகிடும். ஸோ அந்த டைமில் என்னால் படிக்க முடியாது. சம்டைம்ஸ் எனக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் ஏதாச்சும் இருக்குது நான் பண்ணணும் அப்படின்னு 30 minutes to 1 hourல வந்து அந்த அசைன்மெண்ட்ஸ்க்கான ஒர்க்ஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு நான் தூங்கிடுவேன். பிகாஸ் நான் வந்து ஏர்லி மார்னிங் பர்சன், நைட் பர்சனே கிடையாது. ஸோ அதனால் திரும்பவும் நெக்ஸ்ட் டே சேம் 5 o'clock இதே ரொட்டீன் தான் எனக்கு ஓடிட்டுருக்கும். 5 working டேஸுமே இந்த மோடில் தான் ஓடிட்டுருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைமும் நான் வந்து வீக்கெண்ட்ஸில் தான் கொடுப்பேன். அதே மாதிரி எனக்கு வீக்கெண்ட்ஸில் தான் வந்து அந்த கோர்ஸோட கிளாஸஸும் இருக்கும். 3 hours கிளாஸ் இருக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னால் என்ன படிக்க முடியுமோ அதெல்லாமே அந்த 2 days வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிடுவேன். இப்படி தான் என்னோட 7 months ஆஃப் கோர்ஸஸுமே போச்சு. ஸோ இதில் நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவுட்டிங் போகலாம், ட்ரீட் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்குமே நான் போனது கிடையாது. பிகாஸ் நான் ஒரு மோட்டோவில் இருந்தேன். 7 months நான் முடித்த உடனே கரியர் ட்ரான்சிஷன் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா நான் டெஸ்டராகவே தான் இருப்பேன் அப்படின்றதுனால இதெல்லாமே நான் வந்து என்னோட மனசுலேயே போட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகுறோம் அப்படின்ற ஒரு மோட்டோவில் இருந்தேன். 7 months டியூரேஷன் ஆச்சு. என்னால் அந்த கோர்ஸை முடிக்கவும் முடிஞ்சிச்சு. நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, என்னோட டைம் டேபிள் எப்படி இருந்துச்சுன்னா, பைத்தான் வந்து 3 weeksல முடிச்சிருந்தேன். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு 1 month டைம் எடுத்துக்கிட்டேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ரொம்ப ஃபண்டமெண்டல். அது தெரியாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் லைப்ரரிஸ்லேயே சில லைப்ரரிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த லைப்ரரிஸ்லாம் ஒரு 3 weeks டைம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் படிக்க 2 months டைம் எடுத்தேன். ஸோ பொறுமையாக எல்லா கான்செப்ட்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் மேக்ஸ் பிஹைண்ட் இட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே அந்த ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டோம், லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்றத ஃபுல் ஸ்ட்ரிச்சாக நான் வந்து ஒரு சார்ட் மாதிரி எழுதிக்கிட்டேன். அப்புறம் நோட்ஸாக எழுதி வச்சிருப்பேன். நோட்ஸில் வந்து எனக்கு வந்து ஃபுல் கண்டென்ட்டும் எழுதியிருப்பேன். ஒரு சார்ட்டில் இதோட அசம்ஷன்ஸ்னால் என்ன, இப்போ லீனியர் ரெக்ரெஷன் எடுத்தோம்னா அதோட ஃபார்முலா என்ன, எதுக்காக அதை பண்ணுறோம், என்ன கிடைக்கும், என்ன மாதிரி ப்ராப்ளமில் அதை யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே எழுதி வச்சிருப்பேன். ஸோ இது மினி நோட்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்கணும். ரியல் டைம் யூஸ் கேசஸ்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் கேகல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த கேகல் வெப்சைட்டில் நமக்கு வந்து ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேட்டா செட்ஸுமே அதில் இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து சிஸ்டமில் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அல்காரிதமும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சூட் ஆகும் அப்படின்றத நம்ம தான் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்சஸில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, பேசிக்காக தான் சொல்லி தருவாங்க. இன்டென்சிவாக படிக்கணும், ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து யூஸ் கேசஸ்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் எனக்கு ஒரு 2 months டியூரேஷன் ஆச்சு. அப்புறமா கோர்சஸ்லேயே எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு 1 month டியூரேஷன் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே நம்ம படிச்சுட்டோம், 7 months ஆகிடுச்சு, எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம், ப்ராஜெக்ட்லேயே முடிஞ்சிருச்சு. கோர்ஸ் வந்து நான் வந்து 95% கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நெக்ஸ்ட் இன்டர்வியூ தானே, இன்டர்வியூ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இன்டர்வியூஸ்லாம் நான் போகும்போது என்னாச்சு அப்படின்னா, என்னால் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியல. எந்த இடத்துல லேக் ஆகுது அப்படின்னு நான் பார்க்கும்போது பார்த்தா, எனக்கு வந்து ரியல்
ரியல் வேர்ல்ட் யூஸ் கேசஸை இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த ஆன் ஸ்பாட்டில் என்னால் வந்து சால்வ் பண்ணி சொல்யூஷன் கொடுக்க முடியல. ஸோ அந்த இடம் தான் எனக்கு லேக் ஆச்சு. நம்ம படிக்கும் போதே கண்டென்ட் நம்மளோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கிறோம். நாலேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுவோன்றதை சைட் பை சைட் படிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா எனக்கு கான்செப்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே தெரியுது. ஸோ கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும்னு நினச்சேன். பட் அந்த டைமில் யோசிக்கவே இல்லை. நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும் போது தான் யோசித்தேன். இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கில் செட் கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபேக்காக ஒரு 2 to 3 இன்டர்வியூஸ் கொடுத்து பார்த்தா தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 2 months டியூரேஷன் எடுத்து தான் வந்து ரியல் டைம் யூஸ் கேசஸ்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கம்பெனிக்கெலாம் ஜம்ப் பண்ணலை. சேம் கம்பெனிலே வேற ஒரு டீமில் மிஷின் லேர்னிங் டீம் இருந்தாங்க. ஸோ இந்த மேனேஜர்கிட்ட இருந்து நான் வந்து கேட்டு அந்த டீமுக்கு நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே போன உடனே நம்ம மாடல் கிரியேட் பண்ணிடுவோமா அப்படி கேட்டோம்னா கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு லேர்னிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸே ஃபஸ்ட்டு நம்மளை வந்து டேட்டா அனாலிசிஸில் தான் விடுவாங்க. ஸோ அதை பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளால் ஒரு அளவுக்கு பண்ண முடியும்னு வரும்போது தான் நம்மக்கிட்ட மாடல் கிரியேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் என்னோட கரியர் ட்ரான்சிஷன் இருக்கும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லேருந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாற முடிஞ்சிச்சு. நீங்கள் படிக்கிற நம்மளோட ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கில் வந்து கரெக்டாக படிச்சிருக்கோம், நம்மளால் எல்லாமே சால்வ் பண்ண முடியுது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன தான் நிறைய கோர்ஸஸோ இல்லை செல்ஃப் பேஸ்டாக நம்மளே படிக்கணும் அப்படின்னு படித்தாலுமே ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸை நம்ம சால்வ் பண்ண தான் நம்மளோட நாலேஜ் வந்து ஏறும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். படிக்கணும்னு நினச்சோன்னா கான்ஃபிடென்ட்டோட படிக்கணும். கான்ஃபிடென்ட்டோட படித்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது எப்படி படிக்கிறது இல்லை என்ன மாதிரியான ரிசோர்ஸ்லாம் இப்போ வந்து ஃப்ரீயாக எந்த வெப்சைட்ஸில் இருக்குது, எந்த மாதிரி படிக்கலாம், என்ன டைம் டேபிள் போடலாம், என்ன சிலபஸ்லாம் பண்ணணும் அப்படிலாம் ஏதாச்சும் டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் மெட்டீரியல்ஸ் பற்றி அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பற்றியான வீடியோஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.